நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஷுவா டிவி மூலமாக மறுபடியுமாக இந்த மாலை வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற தேவன். அவரிடத்தில் நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரே மனம் இருக்கிறதை தவிர மாறி மாறி பேசுகிறவர் அல்ல. மனுஷன் இன்றைக்கு ஒரு வார்த்தையை பேசுவான், நாளைக்கு ஒரு வார்த்தையை பேசுவான். அவனிடத்தில் அந்த ஒரு மனம் என்பது இல்லவே இல்லை. இன்றைக்கு நம்மோடு பேசும் பொழுது பார்த்தா நமக்காகவே பரிந்து பேசுவது போல தெரியும். நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விடுவார்கள் இந்த மனிதர் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு, நம்மை நம்ப வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் பேசுவார்கள். ஆனால் அவர்களிடத்தில் உண்மை இருக்காது. ஒருவேளை நம்மை நம்பி பேசினவர்கள் கூட சிலர் போய் சொல்வார்கள், அவர்கள் எல்லாம் அப்படி நீங்கள் நன்மை செய்கிற அளவுக்கு நல்லவர்கள் அல்ல என்று சொன்ன உடனே கொஞ்சம் நிதானிக்க ஆரம்பிப்பார்கள். அடுத்து என்ன செய்து விடுவார்கள் என்று சொன்னால், நமக்கு நன்மை செய்யாதபடி தம்முடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறவர்களாய் காணப்படுவார்கள். இந்த உலக மனிதர்கள் அப்படித்தான். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் என்ன நினைத்தாரோ அதை ஒரே மனதாய் செய்து முடிக்கிறவர். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதிலிருந்து எந்த மாற்றத்தையும் அவரை யாராலும் மாற்ற முடியாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். அவரை குறித்து யோபு சொல்கிறான். எடுத்து வாசிப்போ, யோபு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார். ஆமேன். அவரோ என்றால் ஒரே மனமாயிருக்கிறார். இந்த உலகத்தில் மனுஷன் என்ன செஞ்சிருவான்? மாறி 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 பேசுவான். நேற்று ஒரு பேச்சு, ஏன் போன வினாடியில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி, கொஞ்சம் முன்னாடி நம்மக்கிட்ட பேசுனவங்க, நானும் அப்படி சொன்னேன் உன்ட்ட, நான் சொல்லவே இல்லை. இத்தனை பேர் அந்த அனுபவத்துக்குள்ளே இருக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் சொன்னதையே சொல்லுவீங்க, ஆமாம் நீங்கள் தான் சொன்னீங்க, நீங்கள் தான் சொன்னீங்கன்னு. ஆனால் அவங்க சொல்லிடுவாங்க, நான் சொல்லவே இல்லை. அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, வாய்ஸ் சகடால்னு சொல்லுவோம்ல, வாய்ஸ் சாமர்த்தியம் அது இருக்கும். அதனால் அவங்க அப்படி மாறி மாறி பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. உங்களை என்ன சொல்லி அழைத்தாரோ, என்ன சொல்லி கூப்பிட்டாரோ அதை நிறைவேற்றுகிற தேவன். அவர் ஒரே மனம். ஆபிரகாமை கூப்பிடும் பொழுது, உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். யாராவது போய் ஆண்டவர்கிட்ட, ஆபிரகாமை ஆசீர்வதிக்காதீங்கப்பா, அவன் ரொம்ப நல்லவன்ல, நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவன் நல்லவன்ல அப்படின்னு யாராவது சொன்னோன்னே, ஆண்டவர் இச்சா நான் என் மனசை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லவே இல்லை. அவர் ஒரே மனமாக இருந்தார். நான் ஆபிரகாமை அழைத்தேன், அழைத்த நான் அவனை உயர்த்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை தேவன் அழைத்தார், அழைத்தவர் உங்களை உயர்த்துவார். அவரை யாராலும் மாற்ற முடியாது. அவரிடத்தில் அந்த மாற்றம் கிடையவே கிடையாது. சரி, எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 15:19. 1 சாமுவேல் 15:29 வாசிங்க. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் மனம் மாறுகிற ஒரு தெய்வன் அல்ல. சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறவரும் அல்ல. அவர் மனம் மாற யாரும் இல்லை, மனுபுத்திரனும் அல்ல, மனுஷன் இல்லை. அவர் சொன்னதுதான். என்ன சொன்னார்? சவுலை தள்ளிட்டு தாவீதை ராஜாவாய் மாற்றுவேன்னு சொல்லி. இந்த சவுல் எவ்வளவோ கேட்குறான். இல்லை, அவர் சொன்னதான். அவர் ஜெயபலமானவர். செய்தது என்ன தெரியுமா? சாபத்தீடானதை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதை எடுத்தார் சவுல். நல்லதை பார்த்து ஆண்டவருக்கு பலியிட கொடுப்போம், சர்வாங்க தகன பலியான்னு நினச்சார். ஆண்டவர் எதை சொன்னாரோ அதுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படியணும். அவர் சொல்கிறார், பலிகளை பார்க்கிலோ கீழ்ப்படிதலே நல்லது. நீங்கள் என்னதான் பலி செலுத்துங்க, ஆண்டவருக்கு என்னதான் கொடுங்க. நான் நிறைய காணிக்க கொடுக்குறேன், எனக்கு இருக்கிற எல்லாவற்றிலும் 10ல் 1 இல்லைங்க,
10ல் 9 கொடுத்துட்டு 1 எனக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்ககிட்ட கீழ்ப்படிதல் இல்லைன்னா அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்கிற காரியத்திற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த சாமுவேல் சொல்கிறார், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உனக்கு சொன்னதுதான். அவர் மனம் மாற மாட்டாரு. நான் இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி மனஸ்தாபப்படவும் மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருப்பார், உங்களை உயர்த்துவேன்னு சொல்லியிருப்பார். சே, உங்களுக்கு போய் நான் சொன்னேன் பாரு அப்படின்னு சொல்லி மனுஷன் மனஸ்தாபப்படுவான். இவங்களுக்கெல்லாம் நான் நன்மை செய்யணும்னு நினச்சேனே, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி மனுஷன் மனஸ்தாபப்படுவான், மனம் மாறுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நேற்று சாயங்காலம் வரைக்கும் எனக்கு நன்மை செய்வேன்னு சொன்னவங்க இன்னைக்கு என்னை பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டாங்க, பார்க்காதவங்க மாதிரி போயிட்டாங்க, தலையை குனிஞ்சிக்கிட்டே போயிட்டாங்க, பேசக்கூடாதுன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது மனிதனுடைய சுபாவம். ஆனால் ஆண்டவருடைய சுபாவம் அப்படி அல்ல. என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாக்கு கொடுத்து விட்டேன். நான் இதை குறித்து இனி என்ன செய்ய மாட்டேன், மனஸ்தாபப்படவும் மாட்டேன், நான் மனம் மாறவும் மாட்டேன். அவ்வளோதான், நான் சொன்னதை செஞ்சே முடிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல. இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் மனம் மாறுவான், ஆண்டவர் மனம் மாறவே மாட்டார். அவர் சொன்னால் சொன்னது தான். நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு, நாளை ஒரு பேச்சு என்று இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நேற்றுக்கு என்ன சொன்னாரோ அதை இன்றைக்கு சொல்வார், இன்றைக்கு என்ன சொன்னாரோ இனி வரும் நாளிலும் அதைத்தான் சொல்லுவார். ஒரு மாற்றி மாற்றி பேசுகிற தேவனை நாம் ஆராதிக்கவில்லை. அவர் உண்மையுள்ள தேவன், அவர் மனம் மாறாத தேவன், அவர் பொய் உரையாத தேவன். அவரிடத்துல எந்த பொய்யும் பார்க்க முடியாது. அவர் பொய் சொல்லவே மாட்டார். நான் சொன்னனா, அப்படிலாம் சொன்னனா அப்படின்னு மனுஷன் கேட்பான். நான் சொல்லவே இல்லைப்பா, நீ என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் ஒரு வேளை இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிற விஞ்ஞான முன்னேற்றத்தின் நிமித்தம் ஒரு வேளை அவங்க பேசுனதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தா கூட அதையும் சொல்லுவாங்க, நான் எப்போவோ எதுக்கோ பேசுனதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, நான் அந்த சூழ்நிலையில் சொல்லலை. மனுஷன் அப்படி பேசிடுவான், அவனுக்கு அவ்வளோ திறமை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. நான் இதை தான் சொன்னேன், இதை தான் செய்வேன், நான் என் பிள்ளைக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், நான் அதில் ஒரே மனமாக தான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை யாராலும் மாற்ற முடியாது. அவர் ஒரே மனமாக இருக்கிற ஒரு நல்ல தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை சொல்லி ஞாபகப்படுத்தி வாசிங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 43:13. ஏசாயா 43:13. நாள் உண்டாவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஆமென். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நாள் உண்டாகிறதுக்கு முன்னே, ஒரு நாள் வர்றதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன்ப்பா. நான் செய்யணும்னு நினச்சதை யாராலையும் தடுக்க முடியாது. அவர் சொல்கிறாரு, என்னை திருப்பத்தக்கவன் யார்? அந்த வசனத்தில் சொன்னார்ல, அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி திருப்பத்தக்கவன் யார்? யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், நான் சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோடனே சகோதரர்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமை வந்துருச்சு. முன்பு இருந்ததை விட அதிகமான பொறாமை. நீங்கள் அந்த அரிக்கட்டிகள்லாம், அண்ணமாரெலாம் என்னை வணங்குவீங்க, தம்பி என்னை வணங்குவான் அப்படின்னு சொன்னார். அடுத்து ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை பார்த்து சொல்கிறாரு, சூரியனும் நட்சத்திரம் தாயும் தகப்பனும் கூட என்னை வணங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா, நான் உன்னை வணங்குவனோன்னு சொல்லிட்டு, ஆனால் மனதில் அதை போட்டுக்கொண்டார், மனதில் வைத்து கொண்டார். ஆனால் இங்கே சகோதரர்களை சொல்கிறாங்க, ஆண்டவர் ஒரே மனமுள்ளவர், அவரை திருப்ப யாராலும் முடியாது, அவர் செய்ய நினைத்தது அவர் கையை பிடிச்சி தடுக்கிறவங்களும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனை குழியில் தூக்கி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவனை கொன்னுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தரிசனம் எப்படி நிறைவேறும், இந்த சொப்பனை எப்படி நிறைவேறும்? உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றாமல் பண்ணணும்னு சொல்லி சத்ருவானவன் பல விதங்களில் திட்டமிட்டு கொண்டிருப்பான். இவங்கெல்லாம் உயரக்கூடாது, இவங்கெல்லாம் இனி இந்த அளவுக்கு உயர்ந்து வரக்கூடாது, இவங்க வாழ்க்கையில் அந்த நன்மை நடக்கக்கூடாது, இவங்க மட்டும் நல்லா இருந்துட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தானானவன் மனிதர்களை ஏவி விடுவான்.
ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலோ நான் அழிந்து போவேன், அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நினைத்தவர்கள் ஏராளம் ஏராளம். ஆனால் தேவன் என்னை கைவிடவில்லை. தேவன் என்னோடு கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். அவர் செய்ய நினைத்ததை தடுக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. அவரை போய் எப்பா ஏசப்பா நீங்கள் மனம் மாறிடுங்க, அவளுக்கு போய் எல்லாம் செய்யாதீங்க, அவள் ரொம்ப மோசமானவ, அவள் எப்படி தெரியுமா, அவளை பற்றி உங்களுக்கு தெரியுமா, மனுஷன் சொல்லுவான். ஒருவேளை நம்ம தாய் தகப்பன் நமக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லியிருக்கலாம், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் ஒரு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வார்கள். அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும், அவள் எவ்வளோ பொல்லாதவ தெரியுமா, அவளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது, அதை தடுக்கிறாங்க. திருப்பி கொள்ளத்தக்கவர்கள் யார்? ஆண்டவரை போய் அப்படி சொல்ல முடியுமா? எனக்கு பிரியமானவள், எனக்கு வேண்டிய நேசகுமாரத்தி, அவள் என் பிரியம், என் ரூபவதி, நான் அவளுக்கு செய்ய நினைத்ததை செய்து முடிப்பேன் என்று சொல்வாரே அன்றி அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார். அவர் கையை பிடித்து நம்மை செய்யாத என்று சொல்லி தடுக்கிறவன் ஒருவனும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அநேகர் சொல்லலாம், இவங்கெல்லாம் முன்னேற மாட்டாங்க, இவங்களெல்லாம் நான் முன்னேற விடவே மாட்டேன், இவங்களுக்கெல்லாம் இந்த பங்கு பாத்தியத்தை கொடுக்க விட மாட்டேன், இவர்கள் மண்ணோடு மண்ணாய் போக வேண்டும், இவர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் தரித்திரப்பட்டு போக வேண்டும், இவர்கள் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும். ஒருவேளை உங்களை ஒதுக்கி வைத்திருப்பார்கள், அவர்கள் ஒன்றுமில்லாமல் உங்களை தள்ளி வைத்திருப்பார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒரே மனமானவர். அவரை திருப்பத்தக்கவன் ஒருவனும் கிடையாது. அவர் சித்தப்படி எல்லாம் செய்வார். உங்களை உயர்த்துவதுதான் அவருடைய சித்தம். அவரை யாரை உயர்த்த சித்தமானாரோ அவர்களை உயர்த்தி மகிழ்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். அடுத்ததாக வாசிப்போம், யோபு 42:2 வாசிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்கள் செய்ய நினைத்ததை யாரும் தடுக்கவும் முடியாது, அது தடைபடவும் செய்யாது. ஆமென், அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தடைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன அர்த்தம்னா, அதை தேவன் விரும்பலை, அதை விட மேன்மையானதை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் அதை தான் நிறைய நேரம் நினைப்பேன். சில காரியங்கள் தடைப்படும் பொழுது, சில காரியங்களில் சோர்ந்து ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு இப்படி ஆயிற்றே என்று சொல்லி சிந்திக்கும் பொழுது, கர்த்தர் அடுத்ததாக செய்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது, இது என்னால் இல்லை, என் தேவனால். ஆமென், ஹல்லேலூயா. நான் அடிக்கடி என்னுடைய உள்ளத்திலும் என்னோடு பழகுகிற பேசுகிற தேவனுடைய பிள்ளைகளோடு சொல்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. அவர் மாத்திரம் என் கூட இல்லைன்னா எங்கோ இந்த சூழ்நிலை நான் பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பேன் என்று சொல்லி என்னுடைய உள்ளத்தில் அதிகமாய் நினைத்து நினைத்து நான் தேவனை துதிப்பேன். இது உண்மைதானே? உண்மையைத்தான் உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். ஆண்டவர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இதை தான் அவர் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது, அவரால் இதுதான் முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லவே இல்லை. அவர் எதையும் செய்வார் உங்கள் வாழ்க்கையில். ஆமென், ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய நினைத்தாரோ அது ஒரு நாள் என்ன செய்யாது, தடைபடாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவங்க சகோதரர்கள்லாம் நினைச்சாங்க அவ்வளோதான், அவன் குழியில் தூக்கி போட்டாச்சுன்னு. ஆனால் அங்கேயும் ஒரு இரக்கம் பிறந்து இஸ்மவேலர் இடத்துல விற்று போட்டார்கள். தேவனுடைய செய்கையை பாருங்கள். ஒருவேளை இன்றைக்கு உங்களை விற்று போட்டார்களோ, உங்களை மறந்து போனார்களோ உங்கள் சகோதரர்கள், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நமக்கு ஒரு சொந்தம் உண்டு. இந்த பார்தளத்தின் சொந்தக்காரர் நம் சொந்தமானார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் சொந்தக்காரர் நம்முடைய சொந்தமாய் இருக்கிறபடியால் அவர் எதற்காக உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பிலே உங்களை உறுதியாய் நிறுத்தி உங்களை ஆசீர்வதித்து அவருடைய சித்தப்படி உங்களை உயர்த்துகிற தேவன், அவருடைய சித்தப்படி உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன் என்கிறபடியால் நீங்கள் பயப்பட வேண்டாம். தள்ளினவர்கள் தள்ளட்டும். எந்த இடத்தில் தள்ளப்பட்டு தள்ளாடி நின்றீர்களோ அந்த இடத்தில் உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நாம மாத்திரம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரையே நாம் சார்ந்து கொள்வோம். அவர் போதும் என்று சொல்லுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியம் நடக்கும் பொழுது ஒரு நாள் கூட முந்தையெல்லாம் நான் ரொம்ப அழுவேங்க.
என்ன நடந்தாலும் சரி எனக்கு ரொம்ப அழுக வந்துடும், கண்ணீர் தான் எனக்கு எப்போ பார்த்தாலும் வரும். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. எனக்கு எல்லாமே நேசு, எனக்கு எல்லாமே நேசு. அவர் நினைத்த செய்வார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் என் வாழ்க்கையில் செய்ய முடியும். அவர் இல்லாமல் தலையில் உள்ள ஒரு முடி கூட என்ன செய்யாது, உதிராது, அவர் அனுமதி இல்லாமல். அதனால் எது நடந்தாலும் அது நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாய் நான் அறிந்திருக்கிறபடியால் ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி என் இருதயம் அவருக்குள்ளாய் களி கூர்ந்து கொண்டிருக்கிறதே தவிர, ஐயோ இது இல்லையே, இவர்கள் என்னோடு இல்லையே, இந்த உறவுகள் என்னை மறந்து போனதே என்று சொல்லி நான் கண்ணீர் சிந்துவதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் அதுவே ஒரு பெரும் செல்வம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் 100 வீடு இருந்து 100 ஏக்கர் சொத்து இருந்து சமாதானம் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்கு ஆண்டவர் கொடுத்த சமாதானம், ஆண்டவர் கொடுத்த சந்தோஷம் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவர் நமக்கு போதுமானவர். அவர் சித்தப்படி எல்லாம் நமக்கு செய்வார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். இன்னைக்கு நம்மளோட அப்பா அம்மா, நம்மளோட உறவுக்காரங்க நிறைய வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. நான் நல்லா வரும்போது உங்களை நடத்திடுவேன், உங்களுக்கு தேவையான அளவு பணம் கொடுப்பேன், தேவையான அளவு உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க. அப்படியே மறந்துடுவாங்க. அவ்வளோதான். நல்லா வரும்போது நம்ம போய் நின்னா நம்மளை பார்க்காத மாதிரி, இல்லைன்னா நம்ம மேலே வேற ஏதேதோ பழியை சுமத்தி நம்மளை அப்படியே தள்ளி விடவும், அவங்க கண்ணு முன்னாடி இல்லாதபடி புறக்கணிக்கவும் செய்வாங்களே தவிர அவங்க சொன்னதை செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் அப்படி செய்யலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. என்ன வாக்கு பண்ணினாரோ அதை செய்து முடிப்பார். ஆனால் இங்கே அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறார்னா, இங்கே தாவீது தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்பினான். ஆனால் ஆண்டவர் என்ன நினைத்தார்னா, அவருடைய சித்தம் என்னன்னா, அவருடைய விருப்பம் என்னன்னா, தாவீது நிறைய போர் செய்து களைத்து போய்விட்டான். அதனால நம்ம அவனுடைய மகன் சாலமோனை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டுவேன் என்றார். நான் அதை நிறைவேற்றுவேன். அதை யாரும் தடை செய்ய முடியாது, அதை யாரும் தடுக்க முடியாது. நான் அதை செய்யணும்னு நான் நினச்சிட்டேன். அதனால நான் என்ன செய்வேன், அதை நிறைவேற்றுவேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். ஆமென். இந்த பெரிய காரியம், இந்த பெரிய காரியம், எதிர்காலத்தில் உன்னுடைய மகன் ஒரு ஆலயத்தை கட்டுவான், எனக்கென்று நான் வாசம் பண்ண ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொல்லி ஒரு பெரிய காரியத்தை தாவீதுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தியிருப்பார். வெளிப்படுத்தின காரியம் இன்றைக்கு நடக்காதபடி எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா? எனக்கு நம்ப முடியலங்க. கர்த்தர் இப்படி வாக்கு கொடுத்தார், ஆனால் நடப்பதெல்லாம் நேர்மாறாய் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கே சாத்தியமில்லாத காரியங்கள் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. ஆண்டவர் அதை பேசினாரா? ஒருவேளை நான் என் இருதயத்தில் அதை குறித்து சிந்திச்சேனா எனக்கு சரியாக தெரியல. அப்படி தான் யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்தது. இஸ்மவேலர் இடத்துல விற்கப்பட்டான். இஸ்மவேலர் கொண்டு போத்திபிரா வீட்டில் விற்றார்கள். அங்கே பழி சுமத்தப்பட்டான், செய்யாத குற்றத்தை செய்தான் என்று சொன்னார்கள். சிறைச்சாலையில் போய் உட்கார்ந்தான். இப்போ அவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்க, ஒரு அடிமையை போல, ஒரு கைதியாய், ஒரு குற்றவாளியாய், எல்லாராலும் மதிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில். கைதியாக இருக்கிறவனை யாராவது மதிப்பாங்களா? யாராவது இவன் கைதி, இவன் ஏதோ ஒரு குற்றம் செய்திருக்கிறான் அதனால தானே கைதி, நிரபராதின்னு யாராவது சொல்லுவாங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் யோசேப்பு தள்ளப்பட்டான். கர்த்தர் கொடுத்த தரிசனம் என்ன? எல்லாரும் இவனை வணங்குவார்கள் என்பது. கர்த்தர் கொடுத்த சொப்பனம் என்ன? எல்லாரும் இவனை பார்த்தவுடன் வணங்குவார்கள், பெற்றோர் கூட வணங்குவார்கள் என்று சொல்லி. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? எல்லாவற்றிற்கும் எதிர்மறையான காரியங்கள். ஆனால் யோசேப்பு தளர்ந்து போகவில்லை. ஏன் தெரியுமா? எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவரோ என்றால் ஒரே மனமாயிருப்பார். அவரை திருப்பத்தக்கவன் ஒருவர்
ஒருவரும் இல்லை, அவர் சித்தப்படியெல்லாம் செய்வார் என்று சொல்லி யோசேப்புக்கு தெரிந்திருந்தபடியால் அவன் கலங்காதபடியாக இருந்தார். நாள் வந்தது, யோசேப்பை தேவன் உயர்த்தினார். அவருடைய சித்தத்தின்படியே அவனை நடத்தினார். அவனை உயர்த்த வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆகையால் தான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு எதிர்மறையான காரியங்கள், தலைக்குனிவான காரியங்கள், நிந்தனையான காரியங்கள், அவமானமான காரியங்கள் வாக்கு தத்தத்துக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வீர்களானால் தேவன் உங்களை உயர்த்த போகிறார். தேவன் உயர்த்தும் காலத்திற்குள்ளாய் நீங்கள் வந்துவிட்டீர்கள். அவரோ என்றால் ஒரே மனமாயிருந்தார், அவருடைய சித்தப்படி எல்லாம் செய்வார் என்ற வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படியா இந்த ராத்திரி வேளையில் உங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோப்பா. இந்த நாளிலும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல சொன்னீங்க. ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வார்த்தையை உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிற ஐயா. ஒரு நாள் உம்முடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாதப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, மனமாறுகிற மனிதர்கள் மத்தியில் வேதனையோடு கண்ணீரோடு கூட நன்மை செய்வான் என்று சொல்லி நம்பி செய்தேனே, என்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றத்தை கொடுத்தான் என்று சொல்லி கண்ணீர் சிந்துகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு யாரெல்லாம் ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையில, வஞ்சிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில, நிந்திக்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் விடுவீங்கப்பா. நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. அவரோ என்றால் மனமாறாதிருந்தார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவர் சித்தப்படியெல்லாம் செய்வார் என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உடைய சித்தப்படியெல்லாம் செய்து உயர்த்த ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.